வணக்கம் மக்களே, இன்றைக்கி பாறை மீனை வச்சு அரைச்சி வச்ச மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 3, ஒரு பச்சை மிளகா, தக்காளி 3, சின்ன வெங்காயம், பூண்டு, 1/4 கப் தேங்காய் துருவினது, வெந்தயம், கடுகு, சீரகம், சோம்பு, மிளகு, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், எலுமிச்சை சைஸ்க்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மீன் குழம்பு மசாலா, மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் மீன் குழம்பு வைக்கும் பொழுது ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினா போதும். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, பச்சை மிளகா சின்னதாக 1, எடுத்து வச்சுருக்க தக்காளி, 7-8 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதை நல்லா வதக்கி இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஊற வச்சுருக்க புளியை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. மண்சட்டியில் மீன் குழம்பு வைக்கும்பொழுது ரொம்ப ருசியாக இருக்கும். மண்சட்டி எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கடுகு, பெரிய வெங்காயம் பாதி சைஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 10, அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. தக்காளி, ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் வேணும்னா கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்த உடனே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பாறை மீனை சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்பை இன்னும் கொஞ்சம் ருசியாக்கிறதுக்கு ஒரு சின்ன தாளிப்பை பண்ணிடலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்து கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் சீரகம், ஒரு 7-8 பல் இடித்த பூண்டு, ஒரு 7-8 சின்ன வெங்காயம் இடித்தது, கொஞ்சம் கருவேப்பிலை, மீன் சேர்த்த குழம்புல இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ருசியான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.